நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய நேர்வழிக்காக வேண்டி என்னென்ன போதனைகளை சமுதாயத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார்களோ அந்த அமானிதத்தை இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்க இந்த அமானிதத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உலகத்துக்கு இந்த மெசேஜை நீங்க பாஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக இன்று அல்லாஹ்வுடைய இந்த புனிதமான கடமையில நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணியத்தை, அல்லாஹ்விடத்தில் ஒரு கௌரவத்தை, அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் தாண்டி நூடோடி கால வாழ்க்கை என்று நாம் நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அகீதா கொள்கை இது உலகத்துடைய வாழ்க்கை ஒரு அற்பமானது, சொற்பமானது. நாம் ஆகிரத்துக்காக தயார் செய்வதற்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அந்த நூடோடி வாழ்க்கையுடைய ஆரம்பம், முதல் இடம் அது கபராக இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கொள்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன விஷயத்தை யோசிக்க வேண்டும், நாம் என்ன விஷயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்றால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அது இபாதத்தாக எழும்பியதில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும், பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, அது அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற கொள்கையில் நாங்கள் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எச்சி துப்புவதில் இருந்து அரசாட்சி செய்யும் வரைக்கும் சத்திய இஸ்லாம் சரியான போதனைகளை சமூகத்துக்கு கொடுத்திருக்குது. எந்த விஷயமும் இஸ்லாத்தில இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. உலகத்திலே இன்று நவீனத்தை, இந்த உலகம் இன்று விஞ்ஞானத்திலே, இந்த விஞ்ஞானத்தில் பலதை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்திற்கும் தகுந்ததாக ஒப்பானதாக சத்திய இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை தாண்டி உலகம் எங்கெங்கெல்லாம் விஞ்ஞானங்களும் நவீனங்களும் சென்றடைகிறதோ அதற்கும் இஸ்லாம் வழிவகுக்கும் என்ற விஷயத்தில் இரண்டாம் கருத்தே கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்விடத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் எம்மிடத்தில் எதிர்பார்க்குவது அவனை சரியாக நம்புவது, அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பது, இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த அடிப்படையில் தான் நாளைக்கு புள்ளிகள் வழங்கப்பட போகிறது. இந்த அமல்களை செய்கிறதை வைத்துத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முடிவை அல்லாஹ் முடிவு செய்ய இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய அவன் மொழியக்கூடிய வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வெளியாகுவது கிடையாது. அதனை ரகீபாத்தி அதனை நோட் பண்ணி கொள்கிறார்கள். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு அணுவளவு நன்மையை செய்யும் பொழுதும் அல்லாஹ் அதனை கியாமத்தில் நீ பார்த்துக் கொள்வாய் என்பதாக சொல்கிறான். ஒரு அணுவளவு தீமை செய்யும் பொழுதும் அதனை நீ கண்டுகொள்வாய். உனக்கு நீ பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் நீ செய்த அமல்களை அல்லாஹ் அவனுடைய மாலையாக உனக்கு மாலையாக அல்லாஹ் அணிவித்து மனிதா நீ அதனை வாசி என்று சொல்ல போகிறான். இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீ செய்ததை நீ வாசி என்பதாக நான் சொல்லுவான். மனிதன் அந்த நேரத்தில் யாவைலத்தனா மாரிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. யா ரப், என்னுடைய ரப்பே, இதில் எல்லாமே பதிவு செய்து ரெக்கார்டாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் என்னென்ன செய்தேனோ சகோதரிகளே
பதியப்பட்டிருக்கிறது என்று எனக்கு ஏற்பட்ட கஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட கேவலமே என்று மனிதன் அங்கே அங்கலாய்க்கக்கூடிய ஒரு கட்டம் மனிதனுக்கு உண்டாக போகிறது. சகோதரர்களை, அங்கே ஆட்சி அதிகாரத்தை வைத்து எந்த முடிவும் எடுக்கப்பட மாட்டாது. பதவி பட்டங்களை வைத்து எந்த முடிவையும் அல்லாஹ் எடுக்க மாட்டான். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லாருமே ஒரு கேவலமான சிறிய ஒரு ஆட்டு குட்டியை போன்று இருப்பார்கள். எதுவும் செய்ய முடியாது, எதையும் மறைக்க முடியாது, எந்த பொய்யையும் இவங்க சொல்ல முடியாது, யாரையும் எங்களுடைய வக்கீலாக எங்களுடைய பிரதிநிதியாக அங்கே நிப்பாட்ட முடியாது. எங்களுடைய ஆதிக்கம் அதிகாரம் எல்லாம் பறந்து போய்விடும். இப்படிப்பட்ட அந்த தாருல் ஜஸா என்று சொல்லக்கூடிய கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளை தான் பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன், எந்த தகப்பனும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த பிள்ளையும் தகப்பனுக்கு உதவி செய்ய முடியாது. அதற்கு மாற்றமாக ஒரு மனிதனுடைய சகோதரனை விட்டு இரண்டோட போகிறான். அவனுடைய பெத்த தாய், அந்த தாயை போன்று அவனுக்கு இரக்கமானவர் யாரும் கிடையாது. அந்த தாய் இரண்டோடுவாள், அந்த தாயை விட்டு இவன் இரண்டோடுவான். வசாஹிபதிஹி வபனி, தன்னுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். சகோதரர்களே, ஒற்ற மனைவியை காண முடியாது. பிள்ளைகள் எங்கே, அவர்களும் ஒரு பக்கமாக விரண்டோடி கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஒரு நன்மையை கட்டுவிடுவான். அல்லாஹ்வுடைய முடிவு, ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் படைத்த அந்த மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் மகா அரசன், அங்கே என்னுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் முடிவு செய்ய போகிறான். ஒவ்வொரு மனிதனும் லிகுல் இம்ரிஇம் மின்ஹும் யௌமைன் ஷானுன் யுக்னி, அவன் என்ன செய்கிறது, யானப்சி யானப்சி, என்ன பாதுகாக்கிறது எப்படி என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. யாரும் இன்றைக்கு ஒரு நஷ்டத்தில் விழுந்துட்டா, இன்றைக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஒரு ஆபத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டுப்பட்டோம், எங்களுக்கு எதுவுமே வேலை செய்யவில்லை, எங்களுக்கு பலர்கள் வருவாங்க உதவி செய்யறதுக்கு. அது எங்கட உறவினர்கள் மாத்திரமல்ல, மனித விமானம் என்ற அடிப்படையில எல்லாரும் வருவாங்க. சகோதரர்களே, அங்கே யாரும் வர முடியாது. எந்த ஒற்ற நண்பரும் எந்த நண்பருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். நட்புகளே, எல்லாரும் சொல்லுவீங்க நண்பன்டா எல்லாரும் விட மேன்மை என்று சொல்வீர்கள். வாலிப செல்வங்களே, இஸ்லாமிய வாலிபர்களே, நட்புண்டா அதற்கு ஒரு இடம் இருக்கின்ற அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களோட நட்பு உங்களோட கண்ணை மூடும் வரைக்கும் தான். உங்களோட நட்பு உங்களுடைய கண்ணை மூடும் வரைக்கும் தான். உங்களோட கபருல உங்களோட நண்பர்கள் வரமாட்டார்கள். உங்களுடைய மஹ்ஷரில் உங்களுடைய நண்பர்கள் வரமாட்டார்கள். நீங்கள் நரகத்துக்கு முன்னால் கொண்டு போகப்படும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் வரமாட்டார்கள். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது அங்கே விழுந்து அந்த பாலத்தின் இருபக்கங்களிலேயும் இரும்பு கொழுக்கிகள் இருக்கும். விழுந்து கொண்டு முகத்திலேயும் காயம், நெஞ்சிலேயும் காயம், அவதிப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அந்த சிராத்துக்கு கீழால் அல்லாஹ் ஜஹன்னத்தை, நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அங்கே விழுந்து தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்களை காண முடியாது. உங்களுடைய நண்பராக உங்களுடைய அமலை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பராக
நபிகளாருடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதனை சொல்லிவிட்டு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கை அமலை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். உலகத்திலே இன்றைக்கு நானும் நீங்களும் கண்ண மூடினா எங்களோட வாரதி அந்த அமல் மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை நீங்க ஜனாதாவாக ஒவ்வொருவரும் நினைச்சு கொள்ளுங்க. நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஜனாதாவாக ஆகிட்டோம். என்னோட உறவினர்கள் வருகிறார்கள், குடும்பம் வருகிறது, நாங்க சம்பாதிச்ச சொத்து வருது, கவனிடுறாங்க, எங்களுக்கு மனத்தை பூசுறாங்க. சகோதரர்களே, மிக தாழ்ந்த உடை, கபண்ட உடை, யாருக்கும் பெரிய உடையெல்லாம் போறதில்லை. உலகத்தில் அப்படி இப்படி ஒவ்வொரு சேட்டையும் டி சேட்டையும் ஒவ்வொரு உடுப்புகளுக்கும் நீங்க ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு உங்களை அலங்கரிச்சு இந்த உடம்புக்கு போடப்படுறது இந்த கடையில விற்கக்கூடிய ஆக குறைஞ்ச அந்த கபன் புடவை. நீங்க ஓட முடியாது, உங்களை தூக்கி செல்ல போகிறார்கள். இவ்வளவு காலமும் பைக்ல போனீங்க, இவ்வளவு காலமும் பெரும் பெரும் வாகனத்தில் போகிறீங்க, இவ்வளவு காலமும் சொகுசாக இருந்தீங்க. இல்லை, அந்த நேரத்தில் யாரும் உங்களோட சொகுசு வாகனத்தில் உங்களை கொண்டு போக முடியாது. நீங்களும் நானும் போறது அந்த சந்தூக்கின்ற சாதாரண இரும்பு அந்த கூட்டுக்குள்ளதான் போக இருக்கிறோம். சகோதரர்களே, மாளிகையில வாழ்ந்தோம், ஏசி ரூம்ல வாழ்ந்தோம், ஒரு சத்தம் கேட்க முடியாது. ரூம் அலங்கரித்து வைத்திருக்கிறோம், மெத்தைகள் இருக்கிறது, அழகான தலையணைகள் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறாள், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆக்சிஜன் அதை உண்டாக்குறதற்கு இன்றைக்கு தாவரங்களை கூட அந்த ரூம்ல வச்சிருக்கிறாங்க என்று அதுல கூட குறை வரப்படாது. சகோதரர்களே, மௌத்தாகிவிட்டால் கொண்டு போய் அந்த மண்ணறையில் போட்டு விடுவார்கள். யாரும் கிடையாது அந்த மண்ணறையில், யாரும் வரமாட்டார்கள். எந்த ஏசியும் கிடையாது, எந்த இன்பமும் கிடையாது. போட்டு விட்டு வந்துவிட போகிறார்களே. இதுதானே யதார்த்தம் சகோதரர்களே, இதுதானே உண்மை. இந்த உண்மையை நாம் புறந்தள்ளி இந்த சாதாரண துனியா கண்ண மூடி நான் என்னையும் உங்களையும் யாரும் பேர் சொல்ல கூட ரெடி இல்ல. ஜனாதா மையத்து வீட்டுக்கு போறோம்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான பேரை வச்சிருக்குது, யாரும் ரெடி இல்லை அந்த பேரை சொல்றதற்கு. ஜனாதாவை குளிப்பாட்டிட்டாங்களா, ஜனாதாவை எடுத்துட்டாங்களா, மையத்தை அடக்கிட்டாங்களான்னு பேச்சு. சகோதரர்களே, இந்த கபரை சொர்க்கத்துடைய இடமாக மாற்றுங்கள். நபிகளார் இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னார்கள். நீங்க மௌத்தாகினா உங்களை 3 விஷயம் பின்தொடர்ந்து வருகிறது. ஒன்று, உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவினர்கள் வருவாங்க. எது வரைக்கும்? உங்களை அடக்கும் வரைக்கும் தான். யாரும் ஒரு அரை நாள் இருந்ததில்லை, யாரும் ஒரு நாள் இருந்ததில்லை, வச்சுட்டு வந்துருவாங்க. இரண்டாவது, உங்களோட சொத்து சம்பாதிச்சீங்களே, தொழுகையை கலா விட்டு அமல் இல்லாம, ஹலால் வழங்காம, ஹராம் வழங்காம, எனக்கு காசு தான் முக்கியம். அல்லாஹ் அக்பர். அந்த காசு எங்கே? உலகத்தை படிக்கணும். சிக்கந்தர் துல்கர்னைன் இந்த உலகத்தை ஆண்டவரில் எவ்வளவு பெரிய மாமன்னர், எல்லா விதமான சொத்துக்குரிய அதிபதி, ஜனாதாவாக ஆக போறாரு. மௌத்திரிய சமயத்தில் சொல்றாரு, இந்த சிக்கந்தருடைய 2 கையையும் அதை சந்தூக்குக்கு வெளியில வச்சு கொண்டு போங்க. இந்த ஜனாதா இந்த சமுதாயத்தின் படிப்பினையாக ஆக வேண்டும். உலகத்தை ஆண்டவர் கூட வெறுமனை தான் போக முடியும். உலகத்தை ஆண்டவன் கூட ஒன்றும் எடுக்காமல் தான் போக முடியும். உடைய மனைவிமார்கள்
என்ன நடக்கப் போகிறது தெரியாது. இன்னைக்கு நானும் நீங்களும் பார்க்கிற விஷயம் என்னண்டா, சிலர்கள் மௌத்தாகிட்டாங்க. அன்பான மனைவியாக இருந்தவள் இன்னொரு ஆணுக்கு மனைவியாக மாறிவிட்டாள். நீங்க ஓடின வாகனத்தை இன்னொருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அது விற்கப்பட்டு போய்விட்டது. நீங்க செஞ்ச கடை சகோதரர்களை யாரோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களோட ரிசல்ட். எனவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய உங்களுடைய உண்மையான நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் உண்மையான நேசர்? நானும் நீங்களும் நரகத்துக்கு போகக்கூடாது என்று இடுப்புல கையில கயிற்ற கட்டி சொன்னாங்க. எனக்கு என்ன உதாரணம் தெரியுமா? எனக்கு என்ன உதாரணம் தெரியுமா? சொல்றாங்க, இந்த நெருப்ப ஒருவர் மூட்டிருக்கிறான் ஒருத்தவன். ஒருவர் நெருப்பை மூட்டிருக்கிறார். ஈசல்களும் வெட்டுக்கிளிகளும் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகளும் போய் வெளிச்சம் வெளிச்சம் என்று அங்கே உழந்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறது, கருவுகிறது. அதுல சிந்தனையில் என்ன இருக்குது? வெளிச்சம். அதுல சிந்தனையில் என்ன இருக்குது? அழகான சுடர். சகோதரி, அதுக்கு தெரியாது என்ன உயிர் போக போகுது. இப்படித்தான் மனுஷன் நினைக்கிறான் உலகத்தில. இதை பார்த்தா இன்பமா இருக்குது, இதை பார்த்தா ஹராத்தை செஞ்சா இன்பமா இருக்குது, ஹராத்தால சல்லி வந்தா இதை யாரு கேட்கிறது? அதில் ஒரு இன்பம் சகோதரர்களே, பெரியார்களே. ஆனால் அவனுக்கு விளங்குதில்லை. என்ற உடல் நரகத்துக்காக ஆகிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு இந்த ஹராத்தில நான் இருந்தால் ரப்பு என்ன போடுவான் நரகத்தில. குல்லு லஹ்மின் நபத பில் ஹராமி ஃபன்னார் வௌலா பிஹி. நபிகள் சொல்றாங்க, ஹராத்தில வளர்க்கப்பட்ட வளர்ந்த உடம்பை அது நரகத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வாழுவோம் அல்லாஹ்வுக்காக, வாழுவோம் என்னோட குடும்பம் தீனுடைய குடும்பமாக, நாங்கள் தீனுடைய ஒரு நல்ல மனிதராக. இதுதான் பெருமதியான வாழ்க்கை. நபிகள் அதைத்தான் சொன்னாங்க, இவரைத்தான் புத்திசாலின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கலாச்சார சீர்கேடுகள் சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு அந்த காலத்தில் சொல்லுவோம், நாங்க எல்லாரும் பேசிக்கொள்ளுவோம், அந்த காலத்தில் இருந்த எங்களோட மூதாதைகள் ஒரு ஹராத்தை எடுத்ததில்லை, ஒரு ஹராம் செஞ்சதில்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு பக்குவம் விபச்சாரமா இல்லை. ஒருவன் சொத்தை மடக்கி எடுக்கிறதா அவன்கிட்ட இருந்ததில்லை. ஒருவன் காணியை பிடிச்சதா இல்லை, மாறாக காணியை சும்மா கொடுத்திருக்கிறாங்க, நீங்க செய்யுங்க போங்க. சகோதரர்களே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒருவர் இருந்திருக்கிறார் என பரம்பரையில. அந்த காலத்தில் யாருக்கும் கல்யாணம் ஆகிறதுண்டா? கல்யாணம் ஆகவில்லை, வறியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள கூட்டி வந்து சரியான நிக்காக செய்து வைத்து அவங்களுக்கு சின்ன ஒரு வீடை சமைச்சு கொடுத்து அவர்கிட்ட இருந்த மாடு கண்டலையும் கொடுத்திருக்கிறாரு என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர். இப்படி செஞ்சவங்க தான் ஆரம்பத்தில் இருக்காங்க. இன்னைக்கு எங்கள்கிட்ட எல்லாம் வழியுது, சொத்துக்கள் வழங்கி போயிருக்குது, ஆனா கொடுக்க விருப்பம் இல்லை, வேண்டியதில்லை. அப்போ ஒரு பேக காண இல்லை அந்த மக்கள். இன்னைக்கு எங்கள்கிட்ட HNB-லையும் அக்கௌண்ட் இருக்குது, BSC-லையும் அக்கௌண்ட் இருக்குது, மக்கள் வங்கியிலையும் அக்கௌண்ட் இருக்குது, அதை தாண்டி இஸ்லாமிய வங்கி அமானாலையும் அக்கௌண்ட் இருக்குது, நிரம்ப சல் இருக்குது. ஆனா யாரும் கொடுக்க அந்த மனமுத்துக்கள் இல்லை. சகோதரர்களே, இன்னும் வேணுமெண்டா எடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அது எப்படி வந்ததுன்னு கூட தெரியாது, அது என்ன நஜிசிலிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா சல்லியா தாராளமாக அனுப்புவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இது வேண்டாம் எங்களோட வாழ்க்கையிலே. இதனால ஏற்பட்ட சமூகத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய ஒரு கேவலமான ஒன்றுதான் சமூகத்தில் உள்ளத்தில் இருந்து நிம்மதி ஏற்பட்டு போய்விட்டது. இன்னைக்கு இப்படியான வாழ்க்கையை எமது இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கொண்டதின்
காரணம்தான் இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? ஒரு சாப்பிடக்கூடியவர் வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் என்று அந்த சாப்பாட்டு தட்டையில கூப்பிடுற மாதிரி முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக அந்நியர்கள் உடன்பட்டு முன் வந்து பிறரை அழிப்பார்கள் என்று ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாங்கள் குறைவாக இருப்போமா? ஏன் இருக்கிறாங்க? குறைவு பலம் இல்லை. பல் அன்தும் கதீர், நீங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பீர்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனா உங்களுக்கு மத்தியில வஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கும். அது ஈமானுக்கு புறமானது. அது என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு வழங்கல்ல. மல் வஹனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வஹன் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், துன்யாட ஆசை. ஒரு நபி அவங்க சொன்னாங்க, துன்யாட ஆசை, மௌத்துடைய பயம், துன்யாட ஆசை. சகோதரர்களே, பெரியார்களே, அவருக்கு என்னத்தை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்வார். அது எந்த வட்டியில வந்தாலும் எடுத்துக்கொள்வார்கள். அது எந்த அனாதை குழந்தையுடைய சொத்தா இருந்தாலும் எடுத்துக்கொள்வார்கள். வேண்டாம், அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு அனாதையுடைய சொத்தை அபகரித்து சாப்பிடும் பொழுது நீ அந்த சொத்தை திங்கல்ல, நீ நெருப்ப திங்கிறாய், நெருப்பு திங்கிறாய். இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மா இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. வாழ விரும்புறது ஒரு சொண்டியாக வாழணும். நாங்க வாழ ஒரு சோசலிசமாக வாழணும். என்னோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கிறாங்க? ஒரு குடும்பம் இருக்குது. யாரும் என்ன தவறாக நினைச்சிடாதீங்க. நடக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அழகா கணவன் இருக்கிறாரே, நல்ல தொழில் செய்வாரே, அந்த குடும்பத்துக்கு போதிய அளவு இவரால் வருமானம் இருக்குது. ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. மனைவி நினைக்கிறா, எந்த வீட்டிலே அழகான தொலைக்காட்சி பெட்டி இருக்கணும், எந்த வீட்டிலே ஏசி இருக்கணும், எந்த வீட்டிலே பெரும் புரிகள் இருக்கணும், நான் பெரும் பணக்காரனை போல வாழணும். போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எடுபட்டு விட்டது. சுதந்திரத்தை விரும்பும் சமூகம் உண்டாகிவிட்டது. எங்கே சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நீங்க பெண்களே உட வீட்டில் அடக்கமாக மானம் மரியாதையாக உட கற்பை பாதுகாத்து கொண்டு உட கணவனுக்கு கீழாலே உங்களோட மகரமான ஆண்களுக்கு கீழாலே நீங்க வீட்டில் இருந்து கொள்ளுங்க என்று குர்ஆன் சொல்லும் பொழுது சமூகம் தயாரில்லை. என்னுடைய பெண்மணிகள் தயாரில்லை, என்னுடைய சகோதரிகள் தயாரில்லை, என்னுடைய சகோதரர்களே பரவா சகோதரிகள் தயாரில்லை. இன்றைக்கு சமூகம் சீரழிக்கப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி வீட்டில் இருந்து எங்கேயும் இல்ல சகோதரர்களே, கவனமாக கேளுங்க, வீட்டில் இருந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு மனங்கள் பூசிக்கொண்டு ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தால் கடக்குகிறாள், வீட்டை விட்டும் தனிமையாக போகிறாள். முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணுக்கு கடினமாக பேசினார்கள், கடினமாக சொன்னார்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? இந்த பெண், இந்த தாய், இந்த சகோதரி விபச்சாரி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, நீங்க உங்களை இந்த தாய்மார்கள் சகோதரிகள் தெளிவானவர்களாக இருக்கலாம், 100க்கு 100 ஈமான்தாரிகளாக இருக்கலாம். செய்யற செயல் அல்லாஹ் தடுத்த செயல். இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்களும் ஈமான்தாரியாக இருக்கலாம். சகோதரர்களே, மூன்றாவது ஒருத்தன் ஷைத்தான் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்க வேண்டாம். ஏண்டா மூணாவதுவனாக ஷைத்தான் வந்து விடுவான். அவன் உங்களை கெடுத்து விடுவான். உங்கள தவறு இல்லாமல் இருக்கலாம், அவன் நீங்க கெடுறதற்கு ஷைத்தான் இருக்கிறான். சகோதரர்களே, உங்களுடைய தாய் பிள்ளைகள் இந்த
இன்றைக்கு உழைக்கிறதற்காக இன்னைக்கு நவீன யுகம் உண்டாகிட்டு இன்னைக்கு லேசாக உழைக்கணும்னு நினைக்கிறீங்க. வேண்டாம் சமூகமே, வேண்டாம் வாலிபர்களே, வேண்டாம் என்னுடைய உறவுகளே, ஹலாலாக கொடுங்க. இல்லென்றால் பிழையான முடிவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஹலால வேண்டாம் என்று மனைவியை வெளிநாடு அனுப்புறீங்களா, பிள்ளையை வெளிநாடு அனுப்புறீங்களா, உன சகோதரியை வெளிநாடு அனுப்புறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஹராம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க விபச்சாரி. மலக்குகள் அனுப்பினாங்க. ஒரு பெண் அந்நிய ஆணுடைய வீட்டுக்கு சென்று அவளுடைய உடைய கலட்டினான். அவளுக்கு ஒரு வரையறை இருக்குது. அந்த பெண் எங்க உடைய கலட்டலாம்? தன்னுடைய கணவனுக்கு, கணவனுடைய வீட்டிலே தன்னுடைய மகரமான தன்னுடைய தாய் தந்தைகள் இருக்கக்கூடிய சகோதரர் இருக்கக்கூடிய வீடுகளை மறைவாக சொன்னாங்க. அந்நியானுடைய வீட்டில் ஒரு பெண் தன்னுடைய உடையை கலட்டுவாரானால் அந்த பெண் தன்னுடைய ரப்புக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள அந்த ரஹமத்துடைய திரையை கிழித்து விட்டாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது அந்த பெண்ணுக்கு வாரது அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனை. வேதனை தான் வருது. இன்றைக்கு எப்படி சமூகம் வளர்ந்தவில்லை. ஏன்னா என்னுடைய மனைவியை நான் அனுப்பியிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு. என்ன சகோதரி குவைட்ல இருக்கிறார், துபையில் இருக்கிறார். பார்த்தா அவருடைய வேலை முடிஞ்சு வரும் பொழுது அவருக்கென்று என்னல்லாத வேற ஒரு கணவன். சகோதரிகளே, கணவனோட வந்திறங்குகிறாள். அவருடைய பிள்ளைகள் இருக்குது, அதை கூட மதித்ததில்லை. சகோதரிகளே, இதுக்கு வித்திட்டவர்கள் யார்? நாங்க தான் சகோதரி. வேண்டாம், ஹலாலான உணவை தேடி கொடுக்கிறதற்கு ஒரு குடும்ப தலைவர் சென்றார் என்று சொல்லி சொன்னால் அவருடைய முகத்தை அல்லாஹ் 14வது பூரண சந்திரனை போன்று பிரகாசிக்க செய்வான். அல்லாஹ் தஆலா ஹலாலா தேடுவதற்கு ஒருவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார், வேர்வையை இரத்தமாக சிந்துகிறார். ஷஹீதை விட மேன்மையான அந்தஸ்து இருக்கிறது. அதே பரவான வணக்கத்தை விட அதற்கு பிறகுள்ள பெரிய அமல் தான் இந்த ஹலாலாக தேடுவதற்கு. நீங்க சாதாரண தொழிலை செய்றீங்க, சாதாரண விவசாயி, சாதாரண கூலி தொழில் செய்றவரே, நாளாந்து உழைப்பவரே, பரவாயில்லை, ஹலாலா கொடுங்க, ரிஸ்க கொடுங்க, ஹலாலா. சகோதரர்களே, இப்பதான் ஒரு தாயை மதிக்கிற ஒரு சந்ததியை உருவாக்கலாம். ஒரு வாப்பா என்று மரியாதையுடன் பேசக்கூடிய ஒரு குழந்தையை ஹலாலான ரிஸ்கின் மூலம் உண்டாக்கலாம். இல்லைன்னா இயேசுவ சமூகம் அல்ல, தாயந்தையருக்கு அடிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விடுவீர்கள். நல்ல உணர்வு வராது ஹராமான உணவுகளை சாப்பிட்டு. வேண்டாம் சகோதரர்களே, இன்னைக்கு புருஷர்மார்களை கூட கணவன்மார்களை கூட வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட கற்பையும் ஈமானையும் பாதுகாக்க ஏழுமண்டா அனுப்புங்க. உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவி, உங்களோட கணவன்மார்கள் அனுப்புங்க. இல்லைண்டா புருஷன் வாரத்துக்கு இடையால இன்னொரு கணவரை தேடிக்கொள்வார். இன்னொரு கணவன். ஏன் சகோதரர்களே, ஒரு கணவன் இருக்கும் பொழுது குடும்பம் குடும்பம் மனைவி பிள்ளை என்று மாடாய் உழைத்துக் கொண்டிருக்கிறான் வெளிநாட்டில். இங்க பார்த்தா 10 பேரோட கனெக்ஷன், வாட்ஸ்அப்ல கனெக்ஷன், போன்ல கனெக்ஷன், இந்த டிக்டாக்ல கனெக்ஷன் என்று மனநோயாளியாக ஆகக்கூடிய எத்தனை கணவன்மார் இருக்கிறாங்க. வேண்டாம் சகோதரர்களே, நவீனம் வேண்டாம், இந்த சீர்கெட்ட கலாச்சாரம் வேண்டாம். நபிகளாருடைய வாழ்க்கை தங்களுக்குள் ஆக்குங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஹராம் என்றா அது ஒரு நெருப்புண்டு எங்களோட குழந்தைகளுக்கு வழங்கப்படுத்துங்க. ஹராம் மகனே, நீ ஹராத்தை செஞ்சா மஹரமியத்தை பழக்குங்க. உங்களோட பிள்ளைகளோட கொண்டோல்ல வச்சுக்கொள்ளுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இல்லாத பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள்.
உட மான மரியாதையை குறைக்கக்கூடிய, உட மானத்தில் கை வைக்கக்கூடிய உட குழந்தைகளாக நீங்களே உட குழந்தைகளை மாற்றி விடாதீர்கள். இதை பார்த்தா எப்பையும் பாட்டும் எப்பையும் மிகப்பெரிய கேவலமும். சகோதரர்களே பெரியார்களே, வாலிபராக ஆயிட்டாரே பார்த்தா எல்லா ஸ்பெஷலிட்டும் இருக்குது. உலகம் வந்துட்டு கையில எத்தனை விஷயங்கள். ஆனா வர வேண்டிய ஈமான் வரல, வர வேண்டிய நபியுடைய வாழ்க்கை வரல. எல்லாம் தெரியும், எல்லா வெப்சைட்டும் தெரியும். ஆன்லைன்ல போய் எங்க வாரன்றது எங்க பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா மகன் தொழுகின்றது, தொழுகையில் ஓதக்கூடிய பரவான அமல் அத்தஹியாத்து ஓதுங்க மகன் தான் அது சரியாக ஓதக்கூடிய அமைப்பு. சோசலிசம் கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம், ஈமானை வாங்கி கொடுக்கவில்லை, அதற்கான முயற்சி செய்யவில்லை. எங்களுக்கு அமெரிக்கா தேவை, எங்களுக்கு நவீன அந்நிய நாடுகள் தேவை. என குழந்தைகள் அப்படி வாழ்ந்தால்தான் மதிக்கப்படுவார் நினைக்கிறீங்களே? இந்த சோசலிசமான வாழ்க்கை கண்ணுக்கு முன்னால் எட்டிய செய்தி. அமெரிக்கால பிறக்கிற 50% குழந்தைகளுக்கு யார் தந்தை என்று தெரியாது என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் இவங்க காட்டின நவீனம். இது ஆய்வு சொல்லு வேண்டாம். உடைய பிள்ளையா உடைய குழந்தையா எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். மகன் உங்களுக்கு இது ஹராம், மகன் உங்களுக்கு ஹராம். எப்படி வளர்ந்து உட குடும்பங்களை? மனைவியா எங்களோட குழந்தைகளா? எங்களோட மனைவி இருக்கும் பொழுது, எங்களோட மனைவி இருக்கும் பொழுது, எங்களோட வயது வந்த குழந்தைகள் இருக்கும் பொழுது எங்களோட நண்பர்மார்களை வீட்டுக்கு வாரதுக்கு அனுமதிக்காதீங்க, அனுமதிக்காதீங்க. இன்னும் இந்த சமூகம் உணரவில்லை என்றால் இதைவிட மோசமான நிலைமைக்கு உள்தள்ளப்படுவீர்கள் என்பதை ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. எத்தனை செய்தி. நண்பன மனைவியை கூட்டிட்டு ஓடிட்டான், நண்பன பிள்ளையை கூட்டிட்டு ஓடிட்டான். சரியான சரீரத்திலே சொந்த மகளை போல இருந்த அந்த பிள்ளையை விளங்காம கூட்டிட்டு போயிட்டான். மகரமியத்தை வழக்கப்படுத்துங்க. நண்பர்களை உங்களோட வெளியில வச்சு கொள்ளுங்க. உங்களோட மனைவிக்கு நண்பர் இல்லை, உங்களுக்கு தான் நண்பர். இதுதான் இஸ்லாம் சொன்னது. அமெரிக்கா சொன்னது ஒரு கேர்ளுக்கு வந்து பல நண்பர்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம். இது இஸ்லாம் சொல்லல. وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ ذَلِكَ أَزْكَىٰ لَهُنَّ. குர்ஆன் சொல்லுது, பெண்களே உட கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, உட மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லக்கலே. எங்களுக்கு பாய் ஃப்ரெண்டும் வேண்டாம், எந்த கேவலமான சமூகமும் வேண்டாம். சகோதரர்களே அன்பானவர்களே, அதாவது நல்லடியார்களே, என்ன சினிமா காட்சியில சகோதரர்களே வாலிபர்கள்ட்ட சொல்றேன், நீங்க இந்த நவீன சாதனங்களை அதிகமாக உபயோகிக்காதீங்க. இதனாலதான் சமூகம் கெட்டு போயிட்டு யாரும் சினிமாவை பார்த்து தெரிந்தின வரலாறு கிடையாது. யாராவது ஒருத்தம் அங்கே சினிமால முடிவு சொல்லப்படுது, இது ஒரு பொழுதுபோக்குண்டு. இன்றைக்கு எங்களோட சமூகம் அந்த சினிமா காட்சிகளை உண்மையாக கிரகித்துக் கொண்டு வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்து தோல்வியில் அடைஞ்சிட்டார்கள். சகோதரர்களே பெரியார்களே, இதெல்லாம் என்ன சகோதரர்களே? எடுத்தா மியூசிக், எடுத்தா பெண்ணுடைய போட்டோ, எடுத்த ஆபாசமான காட்சி, இதை வச்சுக்கொண்டு பார்க்கிறீங்களே, அந்த நேரத்திலே எங்களுடைய உயிர்களுக்கு இருந்தா அல்லாஹ் அக்பர், என்ன ஒரு கேவலமான நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மனிதா நீ எப்படி மூத்தாகிறாயோ உன்னை அல்லாஹ் அதே நிலையில் போவான். சகோதரர்களே, இந்த கேவலமான அவலங்களை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு இரவு 10 மணி ஆகினா ஷரியத் சொல்லுது, இரவு நேரத்தில் மகனே, இரவு நேரத்தில் மனிதா உனக்கு அனுமதி என்ன? எதுவும் படிக்கலாம், மார்க்கத்தை படிக்கலாம், அன்பான மனைவியோட முக்கியமான விஷயங்கள் ஆலோசனை பண்ணலாம். வேற எதுக்கும் எலவுட் இல்லை, இந்த போனை பார்க்கறதுக்கு எலவுட் இல்லை.
சகோதரர்களே, ஆய்வு செல்லுது, நீ பைத்தியகாரனா போறதுக்கு வழி போன பார்க்கிறது. ஒரு வித்தியாசமான நோய் வருது, இப்ப கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உன கண்ணுல தூக்கம் அடிபடுது, நீ போன பார்த்துட்டு கண்ணை கசக்கிட்டே இருக்கிற, தூக்கம் வருது இல்ல, வரமாட்டாது. ஏன் அதுல வரக்கூடிய சுடர் உன்னை தூக்கத்தை எடுத்துரும். நீ அப்படியோ படுக்குகிறாய், ஒரு திக்ர் இல்லை, ஒரு துஆ இல்லை. நின்றே நாளை எப்படி கழித்தா என்று பெரியார்கள் சொல்லக்கூடிய ஒரு முறை இல்லை. படுக்க போனா நல்ல மக்கள் என்ன செய்வாங்க, நாங்க இந்த நாளை எப்படி கழிச்சோம் என்று சொல்லி அந்த இடத்துல ஞாபகித்துக் கொண்டு நடந்த தவறுக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா இஸ்திக்பார் செஞ்சு கொண்டு நாளைக்கு விடுபட்ட அமல நாளைக்கு வர்றதில்லை என்று அந்த உறுதியோட தூங்குவாங்களே, அது உனக்கு இல்லை. நாளைக்கு எழும்ப மாட்டாய். நீ தூங்குறது 11 மணி, நீ தூங்குறது 12 மணி, நீ தூங்குறது 1 மணி. நாளைக்கு உனக்கு தஹஜ்ஜுத் இல்லை, உனக்கு சுபஹ் இல்லை. நீ எழும்புறா 7-8 மணிக்கு. உன்னை வியாபாரம் அடிபடுது, உன்னை தொழில் அடிபடுது, உன்னை வியாபாரம் நேரத்துக்கு திறக்க முடியாது. எப்படி வருது பறக்க? இப்ப என்ன செய்யறாருன்னா, தலையை பிச்சு பிச்சு தலையில முடியும் இல்லை, கருப்பு முடியெல்லாம் அப்படி நிறைய போயிட்டு என்னென்ன யோசனை, எப்ப பார்த்தாலும் டென்ஷன். இதுக்கு காரணம் யாரு? யாரும் இல்லை சகோதரர்களே, நீதான் அதற்கு காரணம். சொல்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தினர்களுக்கு அதிகாலையில் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் செய்வாயாக என்ற அன்பு நபியுடைய துஆ உனக்கு இழக்கப்படுகிறது. நீ துறக்கிற 8 மணி 10 மணி 10 மணிக்கு உனக்கு கடை துறப்படுது, எங்க பரக்கத்தை எல்லாம் போயிடும். சொன்னாங்க, சஹர் வகான சஹ்ருன் தாஜிரன், சஹர்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாரு. இவரு இப்னு மாஜா ஷரீஃப்ல அந்த ஹதீஸ் வருது, ஒரு வியாபாரி. இவர்கிட்ட பலர்கள், ஒரு தொழிலதிபர், இவர்கிட்ட பலர்கள் வியாபார பொருட்களை வாங்கிக் கொண்டு வியாபாரம் பண்ணி லாபத்தை கொடுப்பாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இவர வேலை என்னண்டா, நபிகளாருடைய இந்த ஹதீஸ், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு காலையில பரக்கத் செய்திரு என்ற அந்த ஹதீஸை பின்பற்றினதால இவர் காலையில் அதிகாலையில எல்லா வியாபாரத்தையும் தொடங்கிடுவாரு. பார்த்தா கொஞ்ச நாளையில அதிகமான சொத்து செல்வம் வந்துட்டு பெரிய சொத்து செல்வமுடைய மாலிக்காக மாறிவிட்டார். சகோதரர்களே, இதுதான் நபியுடைய துஆட பரக்கத். எங்களுக்கு பரக்கத் இல்லை. எங்க வாகனம் காணல, எங்க பைக் காணல, எங்க போங்க காணல. ஏண்டா இவருக்கு அவ்வளவு பஞ்சம், எல்லாத்தையும் வித்து திண்டு முடங்கி இப்ப என்ன செய்ய வேண்டிய யோசிச்சு கொண்டு இருக்கிறான். இப்படி யோசிக்கிறாங்க நல்லவங்க. இதை தாண்டி ஒரு சமூகம், இதை தாண்டி ஒரு கூட்டம், இதை தாண்டி இஸ்லாமிய இளைஞர்கள், இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, சரியான சம்பாத்தியம் இல்லை, சரியான எடுகேஷன் கல்வி இல்லை. பார்த்தா அந்த கலவுல சிக்கிறது யாருன்னா, என்னுடைய சகோதரன் முஸ்லிம் சிக்கியிருக்கிறான். இந்த போதையில சிக்கினவன் யாருன்னு பார்த்தால் அவன் போதையில சிக்கியிருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் போதையில சகோதரர்களே செக்கப்பட்டவர்கள் அதில் அதிகமான கணக்கு முஸ்லிம்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, வேண்டாம், என்னோட வாழ்க்கையை தீனின் பக்கமாக திருப்புவோம், தீனுள்ள குழந்தையை உருவாக்குவோம், தீனுடைய பெண்மணிகளை உருவாக்குவோம், தீனுள்ள அல்லாஹ் ரசூல் பொருந்திய நல்ல குடும்பத்தை நாம் உருவாக்குவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அவனுடைய தீனின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வாயாக. என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. உன்னுடைய தீனை முற்படுத்தி வாழும் ஈமான்தாரிகளாக மாற்றுவாயாக. வாழ்க்கையில் கலிமாவோடு சிரித்த வண்ணம் உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வெட்ட மரணத்தை தந்து விடாதே அல்லாஹ், சலான மௌத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ்வுடைய துஆவை கபூல் செய்வாயாக, அங்கீகரித்து அருள் பாலிப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu ashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika lahu wa